ஹலோ மற்றும் அனைவரும், நான் மருத்துவர் மஹிமான் பாரதி அருகில் உள்ளேன். இன்னைக்கு நம்ம பேசுவோம், யூரியனில் வரும் புரதத்தை எப்படி நோயடைக்கலாம், உங்கள் சிறுநீரில் உள்ள புரோட்டீன் இழப்பு என்ன அறிகுறிகள் இருக்கும் மற்றும் அதை எவ்வாறு குறைத்து வைக்க முடியும் மற்றும் அதை எவ்வாறு கட்டுப்பாடு செய்ய முடியும். ஆகையால் எண்ணெயாக யூரியனில் புசிதமாக கண்டுபிடிக்கப்பட்ட புரதம் இருக்கின்றதாக இருக்கும். நோயாளிக்கு புற்று உண்டாகும், அவருக்கு ஹேமோகுளோபின் அளவு மிகவும் குறைந்துவிடும். பேசன் அவருக்கு மிகுந்த பொருத்தமாக உண்டாகின்றது என்று சொல்வார். அவர் முழு நாளும் களவாய் இருக்கின்றார். பேசன் மிகுந்த வாய்ந்த நிலையாக மாறிவிடும். ஆகவே இவை 3 அறிகுறிகள் ஒரு மருத்துவமானத்தின் அல்லது ஒரு மனிதனின் உடலில் புரோட்டீன் இழந்து செல்லும் போது இவை 3 அறிகுறிகள் அவரது உடலில் காணப்படும். யூரினில் புரத அழிப்பு ஏன் நடக்கும் என்பது பற்றி இப்போது பேசுவோம். கிட்னியின் வேலை இரத்தத்தை சுத்தமாக்குதல். கிட்னி இரத்தத்தை சுத்தமாக்கி ஏற்படும் பை புரதசார் உட்படலாகி வெளிப்படுத்தி விடுகிறது. அது முக்கியமானது, உடலுக்கு முக்கியமானது. செய்யாதவர் செய்யாதிருக்கிறார். அப்படியே புரதம் எங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கும். சில வழக்குகளில் நெஃப்ரோன்ஸில் உள்ளடக்கிய போது சில வியாதிகளில் வேதிப்பொருள் விகிரமம் ஏற்படும் போது சொற்சொற்கள் எத்தனை நோய்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்று நான் முன்னே குறிப்பிடுவேன். நெஃப்ரோன்ஸில் அழுதுகள் ஏற்பட்டால் அதில் உள்ள சிறுநீரகம் நீரை வடிக்காது புரோட்டீனை சுரக்கும். அதனால் நீர் மூலம் புரோட்டீன் இழக்கப்படும். இது ஏன் நெஃப்ரோன்ஸில் அழுத்தம் ஏற்படுத்துவது ஏன் ஆகுகிறது? ஏனெனில் புரோட்டீன் இழப்பு ஏற்படுகிறது. நெஃப்ரோன்ஸில் தொகை மேலும் ஆக்கப்படுமா என்று இப்போது பேசுவோம். யூரின் இழப்பு நடக்கின்றது என்றால் நம் யூரினில் என்ன காண்போம்? யூரினில் என்ன அறிகுறிகள் காண்பிப்பது? நமக்கு தெரிவிக்கும் புரோட்டீன் இழப்பு. உன்னைய உண்ணுகிற நிறம் சரியாக இருக்கும். அது உண்ணுகின்றது 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 உண்ணுகின்றது. எதை நாம் உண்ணுகின்றது என்று கூறுகின்றோம்? உங்கள் சிறுநீரின் நிறத்தில் மாற்றங்கள் ஏற்படும் என்றால் அப்போது எதையும் ஆங்களுக்கு உறுதியாக இருக்கின்றன வேண்டும். ஆங்கள் சிறுநீரில் உள்ள மாற்றங்களை ஆங்கள் கவனித்து இருக்கின்றன வேண்டும். ஆங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஆங்களுக்கு உறுதியாக இருக்கின்றன வேண்டும். உங்கள் சிறுநீரில் புரோட்டீன் இழப்பு இருக்கின்றது. இப்பயாவது எவ்வாறு பேசலாம்? புரதத்தை இழக்கின்றன என்றால் இதை எப்படி தடுக்க முடியும்? இதற்கு முன்னால் உள்ள விதிகள் என்ன? ஏதேனும் நோய்க்கு நாம் கட்டுப்படுத்தும் போது உங்கள் சிறுநீரகத்தில் உள்ள புரதம் இழப்பு எவ்வாறு நிறுத்தப்படும்? ஆதலால் முதலாவது, உங்கள் பிபி பெருசா உள்ளதுன்னா இரத்த அழுத்தம் அதிகரிப்பதால் நேப்ரான்ஸ் என்பது மாறிவிடும். அது நிரந்தர சிறுநீரகமாகிவிடும். நேப்ரான்ஸ் மட்டுமே பாதிக்கப்படும், ஆனால் நேப்ரான்ஸ் வரவேற்காது. இதன் காரணமாக புரோட்டீன் இழப்ப ஆரம்பிக்கிறது. பொதுவாக எங்களுக்கு இருக்கும் சாதாரண இரத்த அழுத்தம் 120/80 mmHg. உங்களுக்கு இதைவிட அதிகமாக உள்ளது. நீங்கள் குரோனிக் ஹைப்பர் டென்ஷன் மருத்துவமனையாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது நீங்கள் உங்கள் இரத்த அழுத்தத்தை, மேலும் உங்கள் இரத்த அழுத்தம் கீழழுத்தம் இருக்கின்றது. இது சாதாரண அழுத்தத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும். உங்கள் சிறுநீரகம் பின்னல் போனது, கெட்டு போனது, அதில் புரோட்டீன் இழப்பு நடக்கிறது ஆகியவற்றால் உங்களுக்கு மிகுந்த முக்கியமானது உங்கள் சாதாரணமான இயல்பு நிலையான இரத்த அழுத்தம் அதுக்கும் குறைவாக இருக்க வேண்டும். அப்போது மட்டுமே நீங்கள் உங்கள் இயல்பு நிலையான கிட்னி நிலையை, உங்களுக்கு இழந்து செல்லும் புரோட்டீனை அடைவது, அப்போது மட்டுமே இதன் மீது பாதுகாக்க முடியும். ஆகையால் உங்கள் கீழ்பிளேட் பிரச்சனை 80 mm அதிகப்பட்டால் அது 8க்கு குறைய இருக்க வேண்டும். 17.75 இது மிகவும் அவசியமாக இருக்கும். ஏனெனில் ஒரு மனிதனின் உடன்பாட்டில் புரோட்டீன் இழந்தால் இது ஒரு காரணமாக இருக்கும். கிண்ணா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கின்றதாகவோ உள்ளது. அதன்படி உங்கள் இரத்தத்தின் தொகுதி சரியாக அமைந்துவிடும். சிறுநீரகத்தின் அமைப்பு மாறிவிட்டது மற்றும் புரோட்டீன் உருவாகிவிட்டது. நீங்கள் டயாபெட்டிக் நோயாளியாக இருந்தால் உங்களுக்கு சர்க்கரை மட்டுமே அதிகமாக உள்ளது. டைரி 4 வரைக்கும் செல்கிறது, 180க்கு மேலாகவும் செல்கிறது. ஆகையால் உங்கள் பிளேட் பிரச்சனையை கட்டுப்படுத்தவும். உங்களுக்கு மிகவும் முக்கியமானது உங்களின் இரத்த சர்க்கரை அளவு. அது 180க்கு குறைவாக இருக்க வேண்டும். எனினும் உங்கள் யூரினில் உள்ள புரதத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் எவ்வளவு கிட்னி சேதமடைந்துள்ளதோ அவர் சிறுநீரின் காயத்தை உண்மையில் 180க்கு குறைவாக வைத்திருந்தால் மட்டுமே அவர் சேர்ந்து விடுவார். உங்கள் கிறுக்கு சாதாரணமாக மாறும். 3வது புள்ளி என்பது ஒருவரின் சிறுநீரகத்தின் அளவு குறைந்து விட்டதா என்று, சிறுநீரகம் சுருகிவிட்டதா என்று. ஆகவே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு
இத்தகைய பிரிகோஷன்கள் நீர்க்கட்டின் அழுத்தத்தை நிர்வகிக்க சர்க்கரை நோயை ஆதரிக்க வேண்டும். மற்ற நோய்கள் உள்ளால் அவைகளை நன்கு கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். கிட்னி சுருங்கிவிட்டால் ஏன் இது ஒரு ஆபத்தாக முடியும். கிரானிய சிறுநீரி நோயில் இதை மாற்ற முடியும். ஆகையால் நீங்கள் சுவையற்ற நீரை குறைவாக அல்லது அதிகமாக குடிக்கின்றேன். மருத்துவருக்கு ஆலோசிக்கலாம். மருத்துவரின் உதவியை உண்டு கொள்ளுங்கள். நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவும். இந்த 3 காரணங்கள் உங்கள் உடலில் இல்லை என்றால் அதை ஓரளவு கேட்கவும். ஆகவே இப்போது மேலும் காரணங்கள் உள்ளன. நீரில் புரோட்டீன் இழந்து விட்டதும் அது வேறு காரணம். அல்லது ஒரு மனிதன் மிகுந்த அழுக்கையில் இருக்கிறான், அடர்த்தியாக உண்மையில் இருக்கிறான். அல்லது ஒருவருடைய வேலை அவரை பற்றி உண்மையில் இருக்கிறது. இந்த அழுக்கு நிலையில் இருந்து அல்லது ஒருவரின் வீட்டில் ஏதேனும் கவலை உண்டு. எனவே இது ஆராயப்பட்டது. அல்லது அவனுக்கு டைபெட்டிஸ் இல்லை என்றால், இரத்த அழுத்த நிலை அதி அழுத்த நிலை இல்லாத போதும் அதன் சிறுநீரகத்தில் புரோட்டீன் இழந்தெல்லாம் சிறுநீரக கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் அது நீர்க்கட்டி சிறுநீரகமாக மாறிவிடும். உங்கள் நோயில் மாற்றம் ஏற்பட முடியும். இது மிகவும் முக்கியமானது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை, உங்கள் உணவு முறையை, உங்கள் அழுக்கை மேலாண்மை செய்யும். நீங்கள் ஒரு முறையான வாழ்க்கை வடிவமைக்கும். நீங்கள் மிகுந்த அழுகையிலிருந்து வருகிறீர்கள். நீங்கள் முழு தூக்கத்தை பெறுகிறீர்கள். குளிர்ச்சி மணிகளில் நீங்கள் தூங்குகிறீர்கள். சாகுபடி உணவுகளை நீங்கள் மிகவும் எடுத்துக்கொள்ளவில்லை. முறைகேடுகளின் நுகர்வை அதிகமாக செய்யாதே. நீங்கள் ஆல்கஹால் புகைக்கும் விட விலகுகிறீர்கள். ஆகில் நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் நீங்கள் இவ்வாறு சில முன்னேற்பாடுகளை பயன்படுத்தலாம். மேலும் உங்கள் சிறுநீரில் புலன் இழப்பு நடக்கிறதா என் கவனிக்கவும் புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் என்னை டாக்டர் மஹிமாவை ஆலோசனை செய்யவும் நான் உங்களுக்கு உதவுவேன். உங்களுக்கு உண்டாகும் புரோட்டீன் இழப்பினை குறைக்கும் முயற்சியில் மற்றும் உங்களுக்கு உண்டாகும் காரணம் என் புரோட்டீன் இழங்கிவிட்டதாக உள்ளதை நியந்திரிக்க வேண்டும். எனவே நான் டாக்டர் மஹிமா மற்றும் எங்கள் இந்திய மருத்துவ குழு உங்களுக்கு உதவுவது. நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை அளிக்கலாம். நன்றி.